திருப்பதி லட்டுகள் ஊழல் சர்ச்சை. திருப்பதி லட்டுகளில் விலங்கு கொழுப்பு கலப்பு. உலகம் முழுவதும் உள்ள அனைத்து திருப்பதி ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி பக்தர்களும் மற்றும் சைவ உணவு உண்பவர்களும் அதிர்ச்சி அடைந்தனர். புகழ்பெற்ற திருப்பதி ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி கோயிலை நிர்வகிக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தானங்கள் தயாரித்து விநியோகம் செய்யும் புகழ்பெற்ற லட்டு பிரசாதத்தில் விலங்குகளின் கொழுப்பு கலந்திருப்பதாக ஆந்திர முதல்வர் என். சந்திரபாபு நாயுடு குற்றச்சாட்டுகளை கூறுகிறார். திருப்பதி லட்டு அல்லது ஸ்ரீவாரி லட்டு என்பது இந்தியாவின் ஆந்திர பிரதேசம் திருப்பதி மாவட்டம் திருப்பதியில் உள்ள திருமலை வெங்கடேஸ்வரர் கோயிலில் வெங்கடேஸ்வரருக்கு நைவேத்தியமாக வழங்கப்படும் லட்டு இனிப்பு ஆகும். கோயிலில் தரிசனம் செய்த பிறகு பக்தர்களுக்கு பிரசாதமாக லட்டு வழங்கப்படுகிறது. திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தின் கோயில் வாரியத்தால் பொட்டு என்று அழைக்கப்படும் கோயில் சமையலறையில் லட்டு பிரசாதம் தயாரிக்கப்படுகிறது. திருப்பதி லட்டு திருமலை திருப்பதி தேவஸ்தானங்கள் மட்டுமே தயாரித்து விற்க முடியும் என்ற புவியியல் குறிச்சொல்லை, அதாவது ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன் (GI) டேக் பெற்றுள்ளது. உண்மையில் தூய நெய்க்கு பதிலாக கலப்படம் செய்யப்பட்ட விலங்கு கொழுப்பு பொருட்களை மலிவான எண்ணெய்களுடன் கலக்க முடியுமா? விலையுயர்ந்த சுத்தமான நெய்க்கு பதிலாக விலங்குகளின் கொழுப்பு கலந்த எண்ணெய் பயன்படுத்த முடியுமா? அதை பற்றி மேலும் அறிந்து கொள்வதற்கு முன் எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. திருப்பதி லட்டின் வரலாறு. திருமலை வெங்கடேஸ்வரா கோயிலில் வெங்கடேஸ்வரருக்கு லட்டு வழங்கும் வழக்கம் 1715ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி தொடங்கியது. போலியான திருப்பதி லட்டு தயாரிப்புகளை சந்தைப்படுத்துவதை தடுக்க 2008ஆம் ஆண்டு திருமலை திருப்பதி தேவஸ்தானங்கள் ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன் (GI) டேக் புவியியல் குறிச்சொல்லை பதிவு செய்தன. 2017ஆம் ஆண்டில் திருப்பதி லட்டுவை நினைவு கூறும் அஞ்சல் தலையை இந்திய அஞ்சல் துறை வெளியிட்டது. லட்டுப்போட்டு. லட்டுப்போட்டு என்பது திருப்பதி லட்டுகள் தயாரிக்கும் சமையலறையாகும். பழைய நாட்களில் லட்டுகளை சமைக்க நெருப்பு விறகு மட்டுமே பயன்படுத்தப்பட்டது. அது 1984ஆம் ஆண்டு LPGயால் லட்டுகளை சமைக்க மாற்றப்பட்டது. திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஒரு நாளைக்கு சராசரியாக 3 லட்சம் லட்டுகளை லட்டு போட்டு தயாரிக்கிறது. தற்போது பொட்டு ஒரு நாளைக்கு 8 லட்சம் லட்டுகளை தயாரிக்கும் திறன் கொண்டது. திருப்பதி லட்டு தயாரிப்பில் பயன்படுத்தப்படும் பொருட்களின் பட்டியல், அதன் விகிதங்கள் மற்றும் லட்டுக்கான அதிகரித்து வரும் தேவையை பூர்த்தி செய்வதற்காக ஒவ்வொரு நாளும் சுமார் 10 டன் கடலை மாவு, 10 டன் சர்க்கரை, 700 கிலோ முந்திரி, 150 கிலோ ஏலக்காய், 540 கிலோ திராட்சை மற்றும் 500 லிட்டர் நெய் லட்டு தயாரிக்க பயன்படுத்தப்படுகிறது. திருமலை திருப்பதி தேவஸ்தான நிர்வாகம் இந்த பொருட்கள் அனைத்தையும் டெண்டர்களின் அடிப்படையில் ஆண்டுதோறும் கொள்முதல் செய்கிறது. திருப்பதி லட்டு போடுவதற்கு சுமார் 620 சமையல்காரர்கள் மொத்தம் 3 வகைகளில் லட்டு போடுவார்கள். திருப்பதி புரோக்தம் லட்டு. கோவிலுக்கு வரும் அனைத்து பக்தர்களுக்கும் இந்த லட்டு பிரசாதமாக வழங்கப்படுகிறது. அதனால் இந்த லட்டுகள் அதிக அளவில் தயாரிக்கப்படுகின்றன. திருப்பதி ஆஸ்தானம் லட்டு. இந்த லட்டு விசேஷ பண்டிகை காலங்களில் மட்டுமே தயாரிக்கப்படுகிறது. இது அளவில் பெரியது. இது அதிக முந்திரி, பாதாம் மற்றும் குங்குமப்பூ இழைகளுடன் தயாரிக்கப்படுகிறது. திருப்பதி கல்யாணோற்சவம் லட்டு. கல்யாணோற்சவம் மற்றும் சில ஆர்ஜித சேவைகளில் கலந்து கொள்ளும் பக்தர்களுக்கு இந்த லட்டு விநியோகிக்கப்படுகிறது. இந்த லட்டுகளுக்கு கிராக்கி அதிகம். பொதுவாக திருப்பதி லட்டு கெடாமல் சுமார் 15 நாட்கள் வரை உண்ணக்கூடிய நிலையில் இருக்கும் வகையில் தயாரிக்கப்படுகிறது. இப்போது திருப்பதி லட்டு பற்றிய சர்ச்சைக்கு வருவோம். உண்மையில் தூய நெய்க்கு பதிலாக கலப்படம் செய்யப்பட்ட விலங்கு கொழுப்பு பொருட்களை மலிவான எண்ணெய்களுடன் கலக்க முடியுமா? இதற்கான பதில் ஒன்று ஆம், ஓரளவிற்கு சாத்தியமாகும். தூய நெய்க்கு பதிலாக கலப்படம் செய்யப்பட்ட மாட்டிறைச்சி கொழுப்பு அல்லது பன்றி கொழுப்பு போன்ற விலங்கு கொழுப்பு பொருட்களை
பாமாயில் அல்லது வேறு ஏதேனும் மலிவான சமையல் எண்ணெய்களுடன் கலக்கப்படலாம். சுத்தமான நெய்யின் விலை இந்திய சந்தையில் ஒரு கிலோவுக்கு 700 முதல் 1000 ரூபாய்க்கு அதன் தரத்தை பொறுத்து கிடைக்கும். ஆனால் மாட்டிறைச்சி கொழுப்பு பீஃப் டாலோ விலை ஒரு கிலோ 75 முதல் 100 ரூபாய்க்கு மலிவாக இந்திய சந்தையில் கிடைக்கிறது. சுவை வேறுபாடுகள் இருந்தாலும் இரு தோற்றமும் ஒரே மாதிரியானவை. பெரிய அளவிலான உணவு உற்பத்தியில் சுத்தமான நெய் பயன்படுத்தும் செலவை குறைக்க தூய நெய்யுடன் இறைச்சி கொழுப்புகள் கலக்கப்பட வாய்ப்புகள் சாத்தியமாகும். இப்போது திருப்பதி லட்டு பிரச்சினை அரசாங்கத்தால் முறையுடன் விசாரிக்கப்பட்டு தவறு செய்தவர்களை தண்டித்து லட்டு தயாரிக்கும் முறைகள் சரி செய்யப்பட்டு இப்போதிலிருந்து சுத்தமான நெய் பயன்படுத்தி உயர்தர திருப்பதி லட்டுகள் முன்பு போல் தயாரிக்கப்படும் என நம்புவோம். இதற்கு என்னதான் தீர்வு? திருப்பதி வெங்கடேஸ்வரர் கோயில்தான் உலகிலேயே அதிக செல்வம் உள்ள கோவில். எனவே திருமலை திருப்பதி தேவஸ்தான நிர்வாகம் திருப்பதியின் புறநகரில் பசுக்களுக்கான பண்ணையை தொடங்கி தேவையான அளவு பசுக்களை நல்லபடியாக பராமரித்து சுத்தமான நெய்யை உற்பத்தி செய்து அனைத்து திருப்பதி பிரசாதங்களுக்கும் தன்னிறைவுடன் பயன்படுத்தினால் இதுபோன்ற குற்றங்கள் எதிர்காலத்தில் நடக்காது. எடுகொண்டலவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. மேலும் இது போன்ற செய்திகளை அறிய எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Please like, share and subscribe to our channel. மிக்க நன்றி.